ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஹெல்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போகிறோம். சிறுகீரை கடையல். இது ரொம்ப சிம்பிள், டேஸ்டியாக, ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸோடு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிறுகீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சட்டியை லோ ஃப்ளேமில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான உடனே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டை நல்லா சாஃப்ட் ஆகிற மட்டும் சாட்டே பண்ணிக்கணும். இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு. கீரையும் பூண்டும் ஒன்றா சேர்த்து குக் பண்ணக்குள்ள அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு லைட்டாக கோல்டன் கலர் ஆன உடனே பாருங்கள், இந்தமாரி கோல்டன் கலராக இருக்கணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரையை சேர்த்துக்கணும். சிறுகீரையில் அயன் கண்டென்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இது அனீமியாவை தடுக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு, போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்தமாரி கீரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கீரை குக் பண்ண தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கீரையில் இருக்கிற ஈரப்பதமே போதும். பூண்டு பவர்ஃபுல் இம்யூனிட்டி பூஸ்டர். இது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் சேரும்போது டேஸ்ட் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே பர்ஃபெக்ட். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாஃப்ட் ஆகிற மட்டும் குக் பண்ணிக்கணும். மூடியை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். பாருங்க, கீரையும் பூண்டும் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குதுன்ட்டு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மத்தில் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர மட்டும் கடைஞ்சிக்கணும். கீரைக்கு நம்ம எப்பவுமே உப்பு கம்மியாக சேர்க்கணும். சாம்பாருக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி சேர்க்கக்கூடாது. இந்தமாரி மஸ்டி ஆன உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கீரை கடையில் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு சேர்ந்து கொடுத்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானே ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்து நல்லா கலர் வர மட்டும் பொரிச்சிக்கணும். இப்போ அதுலேயே நம்ம கஞ்சி வச்சுருக்கிற சிறுகீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்மளுடைய டெலிஷியஸ் சிறுகீரை கடையல் ரெடி. இது சுடு சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.